ஸ்நாக்ஸ் எதுவுமே தீர்ந்து போச்சு எல்லாமே சொல்லிட்டு பாப்பா ஏதாவது கேக் செஞ்சு வைமான்னு சொன்னால், சரி கேக் செய்வது ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ்லாம் போட்டு கேக் செய்யலான்ட்டு. எப்போவுமே கேக் செய்யும்போது நம்ம ட்ரை ஃப்ரூட் நட்ஸ்லாம் போடுவோம் இல்லையா, அப்படியே நீங்கள் பேட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது எல்லாமே அடியில் போய் தங்கிடும். இது ஒரு கேக்குக்கான டிப்ஸ் தான் நீங்கள் சொல்லிட்டுருக்கேன். கேக் நான் நிறைய போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போய் செக் பண்ணி பாருங்கள் பவுன் கிச்சனில். நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணும்போது அதிலேயே இந்த டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பேட்டரை நம்ம கேக் டின்னில் ஊற்றிடணும். நான் வந்து ஒரு ஃபோன் கால் வந்ததுனால மறந்துட்டேன். சரி இதுவும் நல்லதாக உங்களுக்கு டிப்ஸாக இருக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் மேலே அப்படி தூணுனால எல்லாமே மேலே ஒரு சேர இருக்குது. நீங்கள் அந்த தப்பை செய்யக்கூடாது தான் இந்த வீடியோ. பாருங்கள் கேக் வந்துடுச்சு. கேக் செய்யும்போது எப்போவுமே சுகர் லெவல் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 1 கப்புக்கு 3/4 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். ஆயில் 1/2 கப் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு. நான் மாவில் மிக்ஸ் பண்ணதுனால கேக்கில் இடையிடையே எனக்கு நட்ஸ் தெரியல. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.